ஆண்டவர் அர்ஜென்டினாவில் பிறந்தவர். அவர் மேரியோ பெர்கோலியோ என்கிற இத்தாலிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் குடும்பத்திலே பிறந்தவர். படிப்படியாக அவர் தொடர்ச்சியாக முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்து இறுதியாக 2013ஆம் வருடத்திலே போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் தனது பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மீண்டும் எவ்வப்போதெல்லாம் தனது உடல்நிலை சுமாராக இருக்கிறதோ அப்போது மக்கள் மத்தியிலே தோன்றுவதற்கும் அவர் முயற்சி செய்தார். அதன் காரணமாகத்தான் நீங்கள் சொன்னது போல உடல்நிலை அந்த அளவுக்கு சரியாக இல்லாத சூழ்நிலும் அவர் ஈஸ்டர் வாழ்த்து தெரிவிப்பதற்காக மக்கள் மத்தியிலே தோன்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வயோதிகம் காரணமாகவும் நிமோனியா உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் காரணமாகவும் தற்போது மறைந்திருக்கிறார் என்ற மிகவும் துக்ககரமான செய்தி தற்போது இத்தாலியிலிருந்து வந்திருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கும் போப் பிரான்சிஸ் பயணித்திருக்கிறார். அந்த வகையில உலக அமைதிக்காக அவர் சென்ற நாடுகள் அவர் குறிப்பாக அவர் ஐரோப்பா முழுவதுமே பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கெல்லாம் அமைதிக்கான தனது